ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிகளை ஆசிரியை ஒருவர் நீண்ட நேரம் முட்டி போட வைத்ததால் காயமடைந்த மாணவி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுந்தரமுடையான் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிகள் சிலர் சக மாணவிகளுடன் பேசிக் கொண்டிருந்ததால் ஆசிரியை வைரம் என்பவர் அவர்களை முட்டி போட வைத்துள்ளார். 1 மணி நேரத்திற்கு மேலாக முட்டி போட வைத்ததால் மாணவிகள் மிகுந்த வேதனை அடைந்த நிலையில் அதில் ஒரு மாணவி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவிகளை துன்புறுத்திய ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்த பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாப்பிட்டுட்டு எனக்கு 1:30க்கு சாப்பிட விட்டாங்க. வழியில் நான் வீட்டுக்கு வந்தோடனே வழியில் சொன்னேன். வலி ரொம்ப முட்டுக்கு பின்னாடினா சோப்பு காலில் ரொம்ப பெயினாக வந்துட்டு. போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தும் விடிய அரசை கண்டித்து திருப்பூரில் அதிமுக தொழிற்சங்கத்தினர் நோட்டீஸ் வழங்கி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினர். தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறையில் பணிபுரியும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதை அடுத்து வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணாவிட்டால் போராட்டங்கள் நடத்துவதற்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கோரி பொதுமக்களிடம் நோட்டீஸ் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகளை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். கழுகுமலை பேரூராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் ரோஜா நகர், பாரதி நகர், விநாயகர் காலனி, செந்தூர் நகர், ஆறுமுகம் நகர் ஆகிய பகுதிகளில் ஆழ்துளை கிணறு மூலம் புதிய குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், கயத்தார் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஸ்ரீதர், இளைஞரணி நகர செயலாளர் கருப்புசாமி, கலை இலக்கிய பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி, கலை இலக்கிய பிரிவு மாவட்ட துணை செயலாளர் பாலகிருஷ்ணா, எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஆசூர் காளிபாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்குரிய இணையதள விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள IIT உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வு பிப்ரவரி 1, 2 மற்றும் 15, 16ஆம் தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை, மதியம் என 2 வேளைகளிலும் நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விண்ணப்ப பதிவானது ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வை நடத்தும் ரூர்க்கி IIT அறிவித்துள்ளது.